شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த வானபூமி இருக்கும் காலமெல்லாம் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம் வாழ்வில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்த்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கை நாம் எதன் அடிப்படையில் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்க போற ஒரு நாள். அல்லாஹ்வுடைய முன்னால நாங்க எல்லாரும் நிக்க போறோம். கண்ணியமான மேலானவர்களே, அந்த நாள்ல இப்ப நாங்க நாடு நாடாக கண்டம் கண்டமாக பிரிந்திருந்த பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது எல்லா பிரிந்திருக்கிற எல்லா பூமியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து விடுவான். அது எப்படி சேரும்? அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் ஒரு மைல் அல்லது ஒரு ஜான் உயரத்தில் சூரியனை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் என்றார்கள். இத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை எப்படி அந்த நாளில் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி வைப்பான், அதை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிவான். சகோதரர், நாம பார்க்கிற வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ் கொண்டாந்து வச்சிருவான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரவர்கள் செய்த செயலுக்கு ஏற்ப அவரவர்கள் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் என்றார்கள். அது எப்படி நாங்க வேர்வையில மூழ்கி இருப்போம், அது அல்லாஹ் தான் அறிவான். அந்த நிலைமை, அந்த சந்தர்ப்பத்தில் நாம் முகம் கொடுக்காதவரை அது எப்படி இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. அது எப்படி இருக்கும்னு யாருக்கும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேருடைய வியர்வை அவருடைய முழங்கால் வரை மூழ்கி இருப்பார்கள், சிலர் அவர்களுடைய கரண்டை கால் வரை மூழ்கி இருப்பார்கள், சிலர் முழங்கால் வரை மூழ்கி இருப்பார்கள், சிலர் இடுப்பு வரை மூழ்கி இருப்பார்கள், சிலருக்கு கடிவாளமிட்டதை போல இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கின் அளவுல இப்படி சைக்கின செஞ்சு காட்டினாங்க. இப்படி தன்னை மூக்கு கிட்ட இப்படி சைக்கிளை செஞ்சு காட்டினாங்க. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது எப்படி வேர்வையால் கடிவாளமிட்டவர்களை போல இருப்பார்கள். அது அந்த நாள்ல நாம பார்க்காத வரை அது எப்படி இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நிலைமையில், இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை நாங்க முகம் கொடுக்க போறோம்.
அல்லாஹ்வை நாங்க சந்திக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யௌமஇதின் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அந்த நாளையில நீங்க எல்லாரும் எடுத்து காட்டப்படுவீங்க. அந்த நாள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்காது. எதுக்கு பின்னாலும் நாங்க ஒளிஞ்சு கொள்ள முடியாது. நாங்க செஞ்ச செயல்களை எதை வைத்தும் மறைத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ்ட முன்னாலே வெட்ட வெளிச்சமாக நிக்க போற ஒரு நாள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நாளிலே சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், இப்படியாப்பட்ட ஒரு நாள்ல எங்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிப்பான், எங்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிப்பான். எங்களுக்கு வலது பக்கத்துல சொர்க்கம் இருக்கும், நம்முடைய முன்னால நமக்கு முன்னால நரகம் இருக்கும். வலது பக்கம் திரும்பி பார்ப்போம், இடது பக்கம் திரும்பி பார்ப்போம், முன்னால பார்ப்போம், பின்னால பார்ப்போம். நம்மை சூழ நாம் எதை முற்படுத்தி வைத்தோமோ, இந்த உலகத்திலே வாழ்க்கையில எதை நாம் சேர்த்து வைத்தோமோ அவைகள் மட்டும்தான் இருக்கும். அது ஒன்னோ நமக்கு கை கொடுக்கக்கூடியது, இல்ல நம்மளை அதல பாதாளத்துல தள்ளக்கூடியது. எல்லாம் சேர்த்து வச்ச எல்லா அமல்களோட அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்க போற அந்த நாள்ல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், 4 கேள்விகள் அல்லாஹ் கேட்கும் வரை எந்த ஒரு அடியானுடைய கால்களும் நகராது என்றார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன இந்த உலக வாழ்க்கை என்பது நாம நினைச்ச மாதிரி வாழ்றதுக்கு, நாம நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நாம நினைச்ச மாதிரி வீணாக்குறதுக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் என்று நினைத்துக் கொண்டோமா சகோதரர்? நம்ம மனோ இச்சைப்படி வாழ்றதுக்கு, நம்ம அந்தந்த தற்காலத்துக்கு ஏற்ற என்னென்ன மாதிரி வாழ்றாங்களோ எல்லாரும், அல்லாஹ்வை ஏற்றவர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், எப்படி இந்த உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்களோ, எப்படி இன்பம் காண்றாங்களோ அந்த மாதிரி நாமளும் ஏதோ தானோன்னு வாழ்ந்துட்டு முடிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த சந்தர்ப்பமா சகோதரர்? சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நாம் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? கண்ணியமான மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை தந்தது சொத்து செல்வங்களை சேர்க்கிறதுக்கு இல்லை. சொத்து செல்வங்களை சேர்த்து, பேங்க் பேலன்ஸ்களை சேர்த்து, வீடுகளை கட்டி, மாளிகைகளை கட்டி, வாகனங்கள் வாங்கி இதில் நாம் பெருமைப்படுவதற்கல்ல. நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறேன், நான் இன்னென்ன மாதிரி வாகனம் வாங்கி இருக்கிறேன், நான் இந்தந்த இடத்துல நிலம் வாங்கி இருக்கிறேன், இந்தந்த இடத்துல எனக்கு பிசினஸ் இருக்குது, கடை இருக்குது, எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, என் வீட்டுக்கு பிடிச்சிருக்கிற டைல்ஸ் உடைய விலை இது, என்னுடைய வீட்டுக்கு பிடிச்சிருக்கிற சிவிலினுடைய விலை இது, என் வீட்டுக்கு வாங்கி இருக்கிற கற்களுடைய விலை இது என்று பெருமைப்படுவதற்கல்ல சகோதரர்கள். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துடைய வாழ்க்கையில் யாரு காசு பணங்களை நோக்கமாக்கி கொண்டார்களோ, காசு பணங்களுக்கு அடிமையாயினாங்களோ, தஈஸ அப்துத் தீனாரி வ அப்துத் திர்ஹம், அந்த காசு பணத்துக்கு அடிமையானவர்கள் நாசமாகட்டும். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் காசு பணத்துக்கு அடிமையாகுவதற்காக வேண்டி உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் இல்லை சகோதரர்களே. வ அப்துல் கமீஸா, சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு எப்படியாப்பட்ட பைத்தியம்னா ஆடை பைத்தியம். அந்தந்த காலத்துக்கு வர்ற பிராண்ட நாங்க உடுக்கணும், அந்தந்த காலத்துக்கு வர மாதிரி ஃபேஷனாக நாங்க இருக்கணும். சில பேருக்கு ஆடை பைத்தியம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் அலங்காரத்துக்கு அடிமையானவர்கள் நாசமாகட்டும். கண்ணியமானவர்களே, நாம் அலங்காரத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல. நம் வீடு கட்டுவதில் பெருமைப்பட வேண்டும் என்றால், வீடு கட்டுவதில் பெருமை இருக்கிறது என்றால், சுப்ஹானல்லாஹ், தூக்கணாங்குருவியுடைய கூட்டுக்கு முன்னால் நம்முடைய வீடெல்லாம் ஏமாத்திரம் சோதர். சாதாரண சின்ன அந்த அழகை வச்சு சுப்ஹானல்லாஹ் எங்கெங்க இருந்தோ சேர்த்துக்கிட்டு வர தும்பு தூசிய வச்சு கட்டக்கூடிய அந்த சாதாரண சொண்டால கட்டக்கூடிய வீடு இருக்குதே, மனிதனுடைய இந்த பலமான 10 விரல்களால் பிரிக்க முடியாது சோதர். சுப்ஹானல்லாஹ், அதுவெல்லாம் திறமை என்றால் தூக்கணாங்குருவியுடைய திறமைக்கு முன்னால் நம்முடைய திறமைகள் எல்லாம் தோற்று போய்விடும் சோதர். நம்ம வீடு கட்டுறதுக்கு தான் இன்ஜினியர் தேவை, பாஸ் தேவை, கோலையா தேவை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, குழந்தை பெற்றுக் கொள்வதில் இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் நோக்கம் குழந்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தால், நம்ம வீட்டில் இருக்கிற எலி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரே பிரசவத்துல 6 குட்டி போடுதான் எலி. குழந்தை பெற்றுக் கொள்வதில் பெருமையாக இருந்தால், பெருமைப்படுவதாக இருந்தால், அதை நம்மை விட நம் வீட்டில் இருக்கக்கூடிய எலி தாராளமா செய்து கொண்டிருக்குது, பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்குது. சாப்பிடுவதுதான் பெருமை என்றிருந்தால், சாப்பிடுவதுதான் உலகத்துடைய வாழ்க்கை நோக்கமாக இருந்தால், அது நம்ம வீட்டில வளர்க்கிற கோழி நம்மை விட பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்குது.
கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் உலகத்துடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவைகள் எல்லாம் நமக்கு தேவையோடு நம்முடைய நோக்கம் இல்லை சோதரர். எப்படி கடல்ல போற நேரம், கப்பல்ல போற நேரம் கடல் தண்ணி தேவை, கப்பல் பயணிக்கிறதுக்கு கடல் தண்ணி தேவை. இதையே நாம் நோக்கமாக்கி கப்பல்ல ஓட்ட போட்டுட்டா, தேவையா இருக்கிற தண்ணி உள்ள வந்துட்டா கப்பல் மூழ்கி விடுவதை போல் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்ற அடிப்படையில் வைக்க வேண்டிய துன்யா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாகிவிட்டால் நம்முடைய மௌத்தை நாம் மறந்து விடுவோம் சகோதரர். கபருடைய வாழ்க்கை நாம மறந்துடுவோம், கயாமத்துடைய வாழ்க்கை நாம மறந்துடுவோம். அல்லாஹ்ட முன்னால நாங்க நிக்க போறோம் என்ற சந்தர்ப்பத்தை, அந்த நொடியை நாம் மறந்து விடுவோம் சகோதரர். துன்யா நமக்கு தேவை என்ற இடத்தில் இருக்க வேண்டிய வழியே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக விடக்கூடாது. அதெல்லாம் தேவைன்ற இடத்துல இருக்கும். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆக இந்த துன்யாவுடைய வாழ்க்கை நாம சொத்து செல்வத்தை சேர்க்கிறதுக்கோ, மாளிகைகளை கட்டுறதுக்கோ, வாகனங்கள் வாங்குறதுக்கோ, பெருமைப்படுவதற்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி பெருமைப்படுவதற்கோ, இல்ல நம்மை விட முன்னேறுவரை பார்த்து பொறாமைப்படுவதற்கோ அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பது நாம முக்கியமான 4 கேள்விகளுக்கு பதில் தயாரிக்கிறதுக்கு. முக்கியமான 4 கேள்விகளுக்கு நாம் பதில் தயாரிக்கணும். அதுல முதலாவது கேள்வி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் உம்ரிஹி கைஃப அஃப்னா ஃபீமா அஃப்னா. தன்னுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்க போகிறான் சகோதரர். நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டோமா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டோமா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்க இருக்கிறான் சகோதரர். இதை கேட்காதவரை நம்முடைய கால்கள் நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் சகோதரர், என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? நமக்கு தெரியாத, அது எப்ப நிகழும் என்று தெரியாத அந்த மௌத்தை நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நொடியில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இப்ப நான் மௌத்தாகிறதா இருந்தா அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்க நான் தயாரா சகோதரர்? சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்து விட்டோம், எத்தனையோ மக்பராக்களுக்கு, எத்தனையோ தடவை மக்பராக்களுக்கு போய்விட்டோம், எத்தனையோ ஜனாசாக்களுக்கு இந்த கையால மண்ணள்ளி போட்டு விட்டும் கூட இன்னும் எங்களுடைய பள்ளிகள் நிறையவில்லையே சகோதரர்களே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு இன்னும் நாங்க மதிப்பு கொடுக்கவில்லையே. நம்முடைய தூக்கம் அந்த அல்லாஹு அக்பரை விட நமக்கு முக்கியமாகிவிட்டது. நம்முடைய தொழில் அந்த அல்லாஹு அக்பரை விட நமக்கு முக்கியமாகிவிட்டது. நம்முடைய வியாபாரம், நம்முடைய காசு அந்த அல்லாஹு அக்பரை விட நமக்கு முக்கியமாகிவிட்டதே சகோதரர். சிந்திக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு வயசில்லை, மௌத்துக்கு வயசில்லை. 60 தான் மௌத்து வர வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது, 20 வரலாம். 80 தான் வர வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது, 30 வரலாம். 90 தான் வர வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது, 6 வரலாம். மௌத்துக்கு நிபந்தனை இல்லை. இந்த வயசுல தான் வரணும், இந்த நோயில தான் வரணும். எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்தோமே சகோதரர்களே, சென்ற காலங்கள்ல நம்ம ஊர்ல தான் எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்தோமே. சாதாரண காய்ச்சல் கொண்டு போற வழியில மௌத்து. சுப்ஹானல்லாஹ், என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மௌத்து. கண்ணியமானவர்களே, எந்த ஜனாசா நம்ம மையத்தை முன்னால வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கபருளுக்கு நாம இறக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஈமான் இன்னும் அசையவில்லை என்றால், நம்முடைய ஈமான் ஒரு படித்தரம் உயரவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் என் உள்ளத்துக்கு வரலன்னா சகோதரன், நம்முடைய ஈமானுடைய நிலைமை என்ன? நம்முடைய வாழ்நாளின் நிலைமை என்ன? ஒரு பெரியார்கிட்ட கேட்கிற, ஒரு ஜனாசாவை பின்னால போகக்கூடிய, ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு பெரியார்கிட்ட கேட்கிறாரு, இது யாருடைய ஜனாசான்னு கேட்டார். இது யாருடைய ஜனாசா கொண்டு போறது? இவரு கொஞ்சம் ஆத்திரம் ஆகிருச்சு. சொன்னாரு, அது நீதான் போறேன்னார். அது நீதான் போற. இவருக்கு பதட்டம் ஆயிடுச்சு. என்ன நான்றாரு? முகத்தில் அதனுடைய அறிகுறியை விளங்குது. அந்த பதில் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்சம் மனசு உடைஞ்ச மாதிரி ஆயிருச்சு, மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிருச்சு. உன்னை அது நீதான் என்று கற்பனை செய்து கொள்ள முடியவில்லை என்றால் அதில் போறது நான் தான் கற்பனை செஞ்சு கொண்ட. ஒண்ணு நீ போற, இல்லாட்டி நான் போறேன். சுப்ஹானல்லாஹ், ஜனாசா எல்லாம் அடக்கிட்டு வந்ததுக்கு பின்னாலே அந்த மனிதர் வந்து கேட்கிறாரு, ஹஸரத் பெரியவங்களே, நான் இப்படி கேட்கிற நேரம் இப்படி நீங்க கொஞ்சம் ஆத்திரமாக பதில் சொன்னது மாதிரி இருந்துச்சு. அந்த பெரியவர் சொன்னாரு, என்னன்னா அது யாருடைய ஜனாசா என்பதை ஆராய்ச்சி செய்வதனுடைய இடமில்லாது. அது போறது ஆனா பெண்ணா, பணக்காரனா, ஏழையா, கருப்பனா, வெள்ளையா,
வியாபாரியா, தொழிலாளியா, முதலாளியா, படித்தவனா, பாவரனா, யாரு போறது என்பதை ஆச்சரியம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் இல்லாது. அது என்ன இடம்? என்றோ ஒரு நாள் இதே போல என்னையும் சுமந்து கொண்டு போவார்கள் என்று நான் உள்ளத்தில் கவலைப்பட வேண்டிய சந்தர்ப்பம், நிலைமை அது. நாம ஜனாசால கலந்து கொள்றதோ, ஜனாசாவை போயிட்டு பார்க்கிறதோ, மக்பராக்கு போயிட்டு ஜனாசாவை அடக்கிறதுல கலந்து கொள்வதோ, ஜனாசாவுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை சகோதரர்களே. அதில் படிப்பினை பெற வேண்டியது நாம். மஸ்ஜிதுக்கு நாம வராம இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாம காரணம் ஏராளம் சொல்லலாம். மஸ்ஜிதுக்கு வராததுக்கு காரணம் ஏராளம் சொல்லலாம். தொழுகை நேரத்துக்கு தொழாததுக்கு காரணம் ஏராளம் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் சரி, நாம் மஸ்ஜிதுக்கு வரலையா, ஒரு நாள் வரும் நம்மை மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள், தூக்கிக்கிட்டு வருவார். நாம எந்த ஏராளமான காரணம் சொல்லி தொழுகைகளை தவறவிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், நம்மள முன்னால வச்சு எல்லாரும் நம்ம தொழுவிக்க போறாங்க. நாம விரும்பியோ விரும்பலையோ நம்மள தூக்கிக்கிட்டு போய் கபருக்கு வைக்க போறாங்க. யாரெல்லாம் நம்மை நேசித்தார்களோ, யாரெல்லாம் நம்மளோட இருக்கிறத சந்தோஷம் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் எங்களோட சிரிச்சி நெருக்கமாக இருந்தார்களோ, அவர்களுடைய சிந்தனை எல்லாம் இந்த ஜனாசாவை எத்தனை மணிக்கு கொண்டு போயிட்டு கபர்ல அடக்கிறது என்று இருக்கும். எப்ப இவரை வீட்டில இருந்து வெளியே கொண்டு போறது என்று இருக்கும். எப்ப இவரை இந்த மஸ்ஜிதில இருந்து வெளியே கொண்டு போறதுன்னு இருக்கும். சில பேர் இங்க முன்னுக்கு இருந்து பேசுற நேரம் பின்னுக்கு இருந்து கையை காட்டுவோம். டைம் சரியாயிருச்சு. எங்க முன்னுக்கு இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், பின்னுக்கு இருந்து கையை காட்டுவான். ரொம்ப நேரம் இழுத்துறாதீங்க, பயான் ரொம்ப நேரம் பேசிடாதீங்க. அது அறிவுரையாக இருந்தாலும், அது நல்ல அறிவுரையாக இருந்தாலும், அது ஜனாசா வச்சு மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஈமானை அசைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும், சில பேர் பின்னுக்கு இருந்து கை காட்டி போதும் நிப்பாட்டிரு, இதோட பஸ் போதும் முடிச்சுக்கிறீங்க, டைம் சரியாயிருச்சு, ஜனாசாவை தூக்கிட்டு போயிடணும் இப்ப கபருக்கு. கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, இது சிந்திக்கணும். இதே நிலைமை தான் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு. துனியால எதை சேர்த்து வைத்தோம் சகோதரர்களே? துனியாவுடைய வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பத்துக்கு சந்தோஷமா முகம் கொடுக்கிறதுக்கு, தைரியமா முகம் கொடுக்கிறதுக்கு எதை சேர்த்து வச்சோம் நாங்க? அல்லாஹ் கேட்பானே, வாழ்நாளை எதில் நீ கழித்தாய்? பொன்னான எத்தனையோ சந்தர்ப்பங்களை தந்தேனே, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்தனிம் ஹம்ஸன் قبل 50. 5 நிலைமைகள் வார்த்தைக்கு முன்னாலே 5 விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. சரியான வார்த்தை என்னன்னா கொள்ளை அடிச்சுக்கோங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நிலைமைகள் வார்த்தைக்கு முன்னாலே 5 நிலைமைகளை கொள்ளை அடிச்சுக்கிறீங்க, அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிறீங்க. முதலாவது சொன்னாங்க, ஷபாபக قبل ஹரமிக். உங்களுக்கு வயோதிபம் வர்றதுக்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்தினால நம்ம கேட்க போற 2வது கேள்வி அதுதான். வஅன் ஷபாபிக் கைஃப அப்லா ஃபீமா அப்லா. உங்களுடைய வாலிபத்தை எதில் நீங்க செலவழிச்சீங்க? அது அவ்வளவு முக்கியமான காலப்பகுதிகள். நம்ம வாழ்நாளிலேயே, நம்முடைய ஆயுள்லேயே இந்த வாலிபம் என்பது இருக்குதானே சகோதரர்களே, இந்த வாலிபம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பொக்கிஷம். இதை ஒருத்தர் கழித்து விட்டால் அதை மறுபடியும் பெற முடியாத பொக்கிஷம். ஆனா கவலை என்ன தெரியுமா? நாம தந்திருக்கிறது, இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆகப்பெரிய நிஅமத் என்பதை அதை நம்மை விட்டு பிரியும் வரை உணர்பவர்கள் ரொம்ப குறைவு சகோதரர். நம்ம முன்னால எத்தனையோ பேர் நடந்து போறாங்க, வயசாளிகள். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப வேகமாக நடந்தவங்க வேகம் குறைஞ்சிருச்சு. நிமிர்ந்து நின்றவங்க இப்ப குனிஞ்சிட்டாங்க. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நின்றவர்கள், நடந்தவர்கள் இன்று உட்கார்ந்து தொழுற நிலைமை. சுப்ஹானல்லாஹ், சுஜூதுக்கு போக இயலாது முழங்கால் வலி, ருக்குக்கு போக இயலாது இடுப்பு வலி. கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் நமக்கு தந்திருக்கிற வாலிபம் இது வீணாக்கிறதுக்கு இல்லை, இது என்ஜாய் பண்றதுக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ், நாம் இந்த வாலிபத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் சகோதரர். நமக்கு அல்லாஹ் வாலிபத்தை தந்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் வேகத்தை தந்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் தைரியத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வை கோபப்படுத்திட்டோம், அல்லாஹ் விட்டு தூரமாகிட்டோம். கண்ணியமானவர்களே, கியாமத்தினால் அல்லாஹ் கேட்கிற கேள்வியில மாட்டிக்கிறோம் சகோதரர், மாட்டிக்கிறோம். இன்னைக்கு நாம யாருக்கும் தெரியாம எதை வேணாலும் செஞ்சிடலாம். இந்த காலம் அப்படியாப்பட்ட காலம்.
நம்முடைய வயது, நம்முடைய வேகம் அப்படியாப்பட்ட வேகம். இன்னைக்கு உம்மாக்கு மறைச்சு வேண்டிய பாவத்தை செய்யலாம், பாப்பாக்கு மறைச்சு வேண்டிய பாவத்தை செய்யலாம், நண்பனுக்கு மறைச்சு வேண்டிய பாவத்தை செய்யலாம். சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மறைச்சு என்ன செய்யலாம்? அல்லாஹ்க்கு மறைச்சு, அல்லாஹ்க்கு தெரியாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டா, யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். வானத்தை கிழிச்சுக்கிட்டு போனாலும் சரி, பூமியை பொளந்துக்கிட்டு போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது சோதர், யாரும் தப்ப முடியாது. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வயோதிபம் வாரத்துக்கு முன்னாலே. ஷபாபக கப்ல ஹரமிக் வ ஸிஹ்ஹதக கப்ல சுக்மிக். உங்களுக்கு நோய் வாரத்துக்கு முன்னாலே உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய்னா என்ன? நமக்கு வந்திருக்க இந்த பிரஷர், இந்த சுகர், இந்த கொலஸ்ட்ரால், நடக்க இயலாம போறது, எலும்பு இயலாம போறது, அதுவெல்லாம் நோய் அல்ல சகோதரர்களே. அதுவெல்லாம் நோயாக இருந்தால் அந்த நேரத்தில் நாம் இபாதத் செய்வது நமக்கு கடமையாக்கி இருக்க மாட்டான் அல்லாஹ். பாருங்களே, நீங்க தொலைலாட்டி உட்கார தொழுவுங்க, அப்ப உட்கார்றதுன்றது நமக்கு நோய் இல்லை. உட்கார்ந்து தொலைலாட்டி படுத்தாவது தொழுவுங்க, படுக்கிற நிலைமை வருவது என்பது நமக்கு நோய் இல்லை. அப்படி அசைய முடியாவிட்டால் உங்கள் சைக்கிணையாலாவது தொழுவுங்கள் என்றால் நாம படுத்த படுக்கையா இருந்தாலும் கூட அது நோய் இல்லை. நோய் என்ன தெரியுமா சகோதரர்களே? சக்கராத்துடைய நேரத்திலே ஒருவாக ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புடிப்பாங்க நம்முடைய ரூஹ. எந்தெந்த உடம்புல எங்கெங்க மூல முடுக்கல் எல்லாம் நம்முடைய ரூஹ்கள் இருக்கிறதோ அந்தந்த மூல முடுக்கல இருந்தெல்லாம் கலட்டுவாங்க. நம்முடைய விரல் நுனியிலிருந்து, நம்முடைய பெரும்பெரல் நுனியில இருந்து கலட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் மனிதனால் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் தொழுகிற நேரமா? அந்த நேரத்தில் தொழுகிறது கடமை இல்லை. ஏன்? அவர் சக்கராத்தில் இருக்கிறார். அதுதான் நோய். அதுவரை நமக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய எதுவுமே நோய் இல்லை. எதையும் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டோ நம்முடைய தொழுகையை விட்டோ நம்மை தடுக்க முடியாது. எதுவும் இத காரணம் காட்டி நாம தொழுகையை விட முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். மூணாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃபராகக قبل الشغلك வஃபராகக قبل الشغلك. உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால், நீங்க பிஸியா இருக்கிறதுக்கு முன்னாலே உங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். பிஸிண்டா என்ன? நாங்க கடையில இருக்கிறதும், தொழில இருக்கிறதும், பயணம் போறதும், இது இல்ல சகோதரர்களே. இதெல்லாம் பிஸி இல்லை. அதுக்கெல்லாம் நாம தொழுகை விட முடியாது. சுப்ஹானல்லாஹ். சக்கராத்துடைய நேரத்திலே, அந்த சக்கராத்துடைய நேரத்திலே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பிஸியாகுவான்னா, சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரத்தின சுருக்கத்தை அல்லாஹ் அந்த மனிதனுடைய கண்ணு முன்னால படம் போட்டு காட்டுவான் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். நானும் பார்க்க போறேன், நீங்களும் பார்க்க போறேன். இந்த சக்கராத்துல இருக்கிற நேரம், ரூஹ கலற்ற நேரம் எந்த அளவுக்கு மனிதன் பிஸி ஆகிடுவான்னா அவன் வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பார்ப்பான். அதனால தானே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஒவ்வொருவரும் கவலைப்படுவார்கள் என்றார். எல்லாரும் கவலைப்படுவாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வமா நதாமத்து, எதை நினைச்சு கவலைப்படுவாங்க நாயகமே? இன்கான முஹ்ஸினன், அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது அவர் நல்லவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை எல்லாம் அவருக்கு அறிவிச்சிட்டாருன்னா, இன்னும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக நனவுகளை செய்திருக்க கூடாதான்னு கவலைப்படுவாங்க. வைன்கான முஸீஅன், அவர் பாவியாக இருந்தால், அல்லாஹ்வை கோபப்படுத்தியிருந்தால், அல்லாஹ் விட்டு அவருடைய செயல்களும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய வார்த்தைகளும் அவரை அல்லாஹ் விட்டு தூரமாக்க கூடியதாக இருந்தால் அந்த இடத்துல கவலைப்படுவாரு. ஏன்? ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார், அவருடைய முடிவு எங்க போய் சேர போகுது, அவர் எங்க போய் சேர போறாரு, இதெல்லாம் பார்க்கிறவர் கவலைப்படுவார். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் இவ்வளவு பொக்கிஷமான சந்தர்ப்பங்களை தந்தாயே, இவ்வளவு பொக்கிஷமான சந்தர்ப்பங்களை தந்தாயே, இதெல்லாம் வீணாக்கினேனே, நான் இந்த பாவத்தில் இருந்து கலந்திருக்க கூடாதா? சுபா, அந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாகிடுவாங்க. அந்த நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் நமக்கு ஓய்வு நேரம் தான். எந்த காரணமும் சொல்லி பள்ளிக்கு வராமல் இருக்க நாம காரணம் சொல்ல முடியாது. தொழாமல் இருப்பதற்கு நாம் காரணம் சொல்ல முடியாது. நாங்க நல்ல அமல்களை செய்யாமல் இருப்பதற்கு நாம் காரணம் சொல்ல முடியாது. அந்த நிலைமை வர்ற வரைக்கும், அந்த சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும்
நாலாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், வகினாஅக கப்ல ஃபக்ரிக், உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களோட கையில காசு இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். என்னத்துக்கு? வீடு கட்டுறதுக்கா? வாசல் கட்டுறதுக்கா? இல்லை. நல்ல தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் கொடுக்கிறதா கையில காசு இருக்கிற நேரமே கொடுத்துருங்க. கடனோட மௌத்தாகினவர்களுடைய ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சது கிடையாது சகோதரர், தொலை வச்சது இல்லை. எத்தனையோ பேத்துக்கு நாங்க பொல்ல போட்டுக்கிட்டு கடன் வச்சுக்கிட்டு அவர்களை ஏமாத்திக்கிட்டு அவர்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இந்த சந்தர்ப்பத்திலே உங்க கையில காசு கிடைச்சிருச்சுன்னா முடியுமான அளவு அவருடைய கடன்களை செலுத்தி விடுங்கள். ஒரேடியா கொடுக்கிறது தொகையா கொடுக்க முடியலாட்டியும் கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து சகோதரர்களே நாம் நம்முடைய கடனை அடைத்து விட வேண்டும். நம்முடைய கடன் சுமையை நம்முடைய வாரிசுக்கு சுமக்கிற மாதிரி நிலைமைகளை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே மாதிரி கடன் எடுக்க இருக்கிறவங்க யாருக்காவது நாம கடன் எடுக்க இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய நிலைமையை பார்த்து கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். அல்லாஹ் அவர்களை ரொம்ப நேசிக்கிறான். அந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அப்படி இல்லை அந்த ஏழைகள் ரொம்ப கஷ்டவாளிகள், அவரால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது என்றிருந்தால் அந்த தொகை உங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையாக இல்லை என்றால் அதை மன்னித்து விடுவதும் கூட உங்களுடைய பெருந்தன்மை தான். அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரியாக நம்முடைய கையில காசு இருக்குது, காசு கிடைச்சிருச்சுன்னு களத்த தலைகால் தெரியாம தலைகால் புரியாம நாம் ஆடக்கூடாது. அந்த காசு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், அதை நாம் ஏதாவது நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும். தான தர்மங்களில் முடிந்தால் கடன்களை அடைப்பதில். சுப்ஹானல்லாஹ். அஞ்சாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹயாத்தக கப்ல மௌத்திக், உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஹயாத்தை தந்திருக்கிறானே, பொன்னான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். ஏனென்றால் இதைத்தான் அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பான். உங்களுடைய வாழ்நாளை, உங்களுடைய ஆயுளை எப்படி கழித்தீர்கள், உங்களுடைய வாலிபத்தை எப்படி கழிச்சீங்க? சுப்ஹானல்லாஹ். 2 கேள்வி. மூணாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப முக்கியமான கேள்வி சகோதரி, ரொம்ப முக்கியமான கேள்வி, நாம் எல்லாம் அதிகம் பயப்பட வேண்டிய கேள்வி. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் நிப்பாட்டி வச்சு மூணாவதா நமக்கிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வரவு அது எப்படி இருந்தது, உங்களுடைய செலவு அது எப்படி இருந்தது, எந்த வழியில நீங்க சம்பாதிச்சீங்க, எந்த வழியில நீங்க செலவழிச்சீங்க? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சம்பாத்தியம் மட்டும் ஹலாலாக இருந்து போதாது, நாம் செலவழிக்கிற விதமும் ஹலாலாக இருக்க வேண்டும். நாம ஹலாலா சம்பாதிச்சு ஹராமா செலவழிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் ஹலாலாக சம்பாதிப்பதற்கு கூட கூலி கிடையாது. ஏன்? நாம் செலவழிக்கும் விதம் ஹராமாக இருந்தால். இங்க ஹலாலா சம்பாதிக்கிறார், இங்க சிகரெட் வாங்குறதுக்கு செலவழிக்கிறார். இங்க ஹலாலா சம்பாதிக்கிறார், இங்க பீடி வாங்குறதுக்கு செலவழிக்கிறார். இங்க ஹலாலா சம்பாதிக்கிறாரு, இங்க போதை பொருள் வாங்குறதுக்கு செலவழிக்கிறாரு. இங்க ஹலாலா சம்பாதிக்கிறாரு, எதை அல்லாஹ் வெறுக்கிறானோ அந்த விஷயத்தில் செலவழிக்கிறாரு. இங்க ஹலாலா சம்பாதிக்கிறாரு, இங்க வட்டியை கட்டுறதுக்கு செலவழிக்கிறாரு. இங்க ஹலாலா சம்பாதிக்கிறாரு, இங்க பினான்ஸ் கட்டுறதுக்கு செலவழிக்கிறாரு. கண்ணியமான மேலான பெரியார்களே சோதரே, எந்த வழியில் வருமானம் வருகிறது என்பது மட்டும் கேள்வி அல்ல, எந்த வழியில் நம்முடைய செலவு இருக்குது இதுவும் அல்லாஹ் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சில பேருடைய வருமானமும் ஹராம், செலவு பண்றதும் ஹராம் என்றால் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த உடம்புள்ளுக்கு ஹராம் கலந்துருமோ, எந்த இரத்தத்துல ஹராம் கலந்துருமோ, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இக்கட்டான சூழலில் அல்லாஹ் கிட்ட கையேந்தினாலும் அல்லாஹ் உங்களுடைய துஆவுக்கு பதில் அளிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற என்ன நஷ்டம் சகோதரர்களே? இதை விட வேற என்ன நஷ்டம் வேணும்? அம்மை யுஜீபுல் முல்தர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூ, நீ கேட்டா என்ன தவிர கொடுக்கிறதுக்கு வேற யார் இருக்கிறா என்று அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், நீ பிரச்சனையில கவலையில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை கவலையை என்ன தவிர உன் வாழ்க்கையில தூரமாக்குறதுக்கு யார் இருக்கிறா என்று பாசமா கேட்கக்கூடிய அல்லாஹ், நாம கேட்கிற துஆவுக்கு அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றால் அதை விட நமக்கு வேற என்ன தண்டனை வேணும் சகோதரர்? அதை விட வேற என்ன தண்டனை வேணும்? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அந்த மனிதர் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாரு, யுதீலு ஸஃபர், ஒரு நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறாரு. அஷ்அஸ அக்பர,
அவருடைய தலையெல்லாம் பரட்டையா இருக்குது, உடல் எல்லாம் தூசி படிஞ்சிருக்குது. யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார். ஃபயகூலு யா ரப் யா ரப், யா ரப் யா ரப் என்ற வார்த்தையை திரும்ப 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 சொல்றார். சுப்ஹானல்லாஹ். முஹத்திஸூன் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஏனோ தானோ என்று சொன்ன வார்த்தைகள் இல்லை. இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கட்டங்களும் இருக்குதே, துஆக்கள் அதிகம் கபூலாகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள். யுதீலு ஸஃபர் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னாங்க, பிரயாணத்தில் இருக்கக்கூடிய மனிதர் பிரயாணத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் கிட்ட கபூலாகிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் அதிகம். பிரயாணத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் கிட்ட கபூலாகிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் அதிகம். பிரயாணங்கள் போற நேரம் ஹராங்களை குறைச்சு கொள்ளணும் சகோதரர். நாம போறோம், தவறில்லை. எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போற பயணங்கள் இருக்குது, நாம சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போற பயணங்கள் இருக்குது, நம்முடைய சொந்த தேவைகளுக்கு போக வேண்டிய பயணங்கள் இருக்குது. ஹராத்துகளை குறைத்துக் கொள்வோம் சகோதரர், ஹராம்களை குறைத்துக் கொள்வோம். அது அல்லாஹ்வை அடையக்கூடிய சந்தர்ப்பம், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமான சந்தர்ப்பம். அது ஒண்ணு. இரண்டாவது சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமுத்து யதைஹி, அவருடைய கைகளை உயர்த்திருக்கிறார் என்றார்கள். சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், அல்லாஹ் அதிகமாக வெட்கமுள்ளவன். எந்த அளவுக்கு அல்லாஹ் வெட்கமுள்ளவன்னா, அல்லாஹ் கிட்ட கையேந்தின கைகளை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படக்கூடிய. எப்படி? ஏந்தின கையே வெறும் கையாக அவன் கேட்பதை கொடுக்காமல் திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடியவன் அல்லாஹ். இரண்டாவது சாத்தியக்கூறுகள் அதிகமான விஷயங்கள், துஆ கபூலாகிறதுக்கு உண்டான அதிகமான சாத்தியங்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய துஆல யா ரப் யா ரப்பி என்ற வார்த்தை அதிகமாக பாவிக்கக்கூடியவர் என்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தன்னுடைய துஆல யா ரப் யா ரப் யா ரப்பி என்ற வார்த்தையை 3 தடவைகள் பாவிப்பாங்களோ, 3 தடவைகள் சொல்லுவார்களோ, அல்லாஹ் பதில் சொல்வான், லப்பைக யா அப்தி, என்னுடைய அடியானே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். பிரயாணத்தில் இருக்கிறாரு, கைகளை ஏந்தி இருக்கிறார், அல்லாஹ் கிட்ட யா ரப்பு என்ற வார்த்தையை திரும்ப 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 சொல்கிறார். என்ற பொழுதும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமானவை. அவர் ஹலாலா சம்பாரிச்சு ஹராத்தை தின்னிருக்கிறாரு. வமஷ்ரபுஹு ஹராம், அவர் ஹலாலா சம்பாரிச்சு ஹராமானதை குடிச்சிருக்கிறாரு, பாவிச்சிருக்கிறாரு, உடம்புக்குள்ள ஹராம் இருக்குது. வமல்பசுஹு ஹராம், அவர் உடுத்திருக்கிற உடுப்பு ஹலாலா சம்பாரிச்சு ஹராமான முறையில வாங்கினது, ஹராமான உடுப்பை உடுத்திருக்கிறாரு. இவ்வளவு துஆக்கள் கபூலாகிறதுக்கு உண்டான சாத்திய கூறுகள் இருந்தும் அவர் தன்னை ஹராமால் வளர்த்திருந்த பொழுது எப்படி அவருடைய துஆக்கள் அல்லாஹ் பதிலளிப்பான் என்றார். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய செலவு ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய பாவனைகள் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் நமக்கிட்ட கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை சகோதரர், பதில் இல்லை. நாலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். கியாமத்து நாள்ல இந்த நாலாவது கேள்வியை கேட்காதவரை நம்முடைய கால்கள் அசையாது சகோதரர்களே. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கற்ற இல்மை வைத்து, அறிவை வைத்து நீ என்ன அமல் செஞ்ச? சுப்ஹானல்லாஹ். இந்த கேள்விக்கு நானும் தான் நீங்களும் தான் என்ன பதில் சொல்ல போகிறோம் சகோதரர்களே? என்ன பதில் சொல்ல போகிறோம்? எத்தனையோ அறிவுரைகளை கேட்கிறோம், எத்தனையோ பயான்களை கேட்கிறோம், எத்தனையோ நல்ல விஷயங்களை பார்க்கிறோம், படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அமலில் என்ன இருக்குது? அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா பயப்படுறாங்க. எந்த அளவு பயப்படுறாங்கன்னா, கியாமத்து நாள்ல அல்லாஹ் என்னை பார்த்து யா அபா தர்தா கத அலிம்த, நீ கற்றுக்கொண்டாய், உனக்கு நான் இல்மை கொடுத்தேன், அந்த கற்ற இல்மை வைத்து நீ என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதிலை அல்லாஹ்விடம் சொல்வது என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா பயப்படுறாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிற நிம்மதியை பாருங்க, நாங்க நீங்களும் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க, எங்கட மனசு அடைகிற திருப்தியை பாருங்களே. சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, தொழுகை கடமை என்பது நாம பள்ளிக்கூடம் போற நேரம் படிச்ச பாடம். அது இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை என்று தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத கடமை என்பது பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் நாம 4 வயசுல 5 வயசுல படிச்ச பாடம் இன்னும் 40-50 வயசு ஆகிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அது அமலுக்கு வரவில்லையே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அமலுக்கு வரவில்லையே. இன்னும் எத்தனையோ பேர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரையும் குறை சொல்வதல்ல, குட்டி காட்டுவதல்ல. குர்ஆன்ல ஆக சின்ன சூரா சூரத்துல் கௌசர் எத்தனை பேருக்கு பிழை இல்லாம ஓத தெரியும்? இந்த இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஆக சின்ன சூரா, 3 ஆயத்து தான், எத்தனை பேருக்கு பிழை இல்லாமல் ஓத தெரியும்? இப்ப கேட்டாலும் கூட அந்த ஆயத்துடைய கடைசி ஆயத்து இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்ற ஆயத்தை இங்கே நான் கேட்டால் சந்தேகம் இல்லை, நிறைய பேர் ஓதுவோம் இன்ன ஷானிஅகன்னு ஓதுவோம். ஹம்சா வர வேண்டிய இடத்தில் யாவை வைத்து ஓதுவோம், அர்த்தமே மாறி போயிரும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதாக சின்ன சூரா என்ற பொழுது பெரிய பெரிய சூறாக்களுடைய நிலைமை சுப்ஹானல்லாஹ். பரக்கத்துக்கு நோம்புக்கு குர்ஆனை திறந்த எத்தனையோ பேர் பெருநாளோட மூடி வச்சது இன்னும் திறக்கவில்லை சகோதரர்களே, இன்னும் திறக்கல. எத்தனையோ பேர் நோம்புல தொழுந்த தஹஜ்ஜத் பெருநாளோட அதுக்கு 3 தலாக் சொல்லியாச்சு. எத்தனையோ பேர் ரமதான்ல தொழுந்த வித்ரி பெருநாளுடைய இரவோட அதுக்கு 3 தலாக் சொல்லியாச்சு. மறுவாது செய்யணும்னா இன்னொரு ரமதான் வர வேண்டும், இன்னொரு ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? என்ன உத்தரவாதம்? நம்மோடு எத்தனையோ பேர் இஅ்திகாஃப்க்கு இருந்து போன வருஷம் இருந்து எத்தனையோ பேர் இருக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த பயணம் இருக்கிற சந்தர்ப்பம் இல்லை. ஏன்? அவர்கள் உடல்நிலை அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. அதற்கு முன்னால் எத்தனையோ நம்மோட இஅ்திகாஃப் இருந்த எத்தனையோ நல்லவர்கள் வல்லவர்கள் கபராளிகள் ஆயிட்டார். இன்னைக்கு கபருக்கு போயினா, இன்னைக்கு மக்பராக்கு போனா நமக்கு அதெல்லாம் பார்த்து சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டதே சோதரர். நம்முடைய கேலிகளும் கூத்துகளும் கபருடைய மக்பராவுடைய பூமியிலும் கூட நாம் இன்னும் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நாம் இன்னும் படிக்கல. இந்த ஏதோ ஒரு நாள் இந்த இடத்துக்கு நானும் வரப்போறேன் என்ற சிந்தனையோடு இருக்கணும் என்ற ஒழுக்கத்தை இன்னும் நான் படிக்கல. அங்க கபருல கபருளுக்கு ஜனாசாவை இறக்குற நேரம் இங்க 2 பேர் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு. அங்க இறங்கும் பொழுது நாட்டு நடப்பு பேசிக்கிட்டு இருக்கிறோம். விலை கூடிருச்சான், குறைஞ்சிருச்சான், தேங்காய் அந்த விலையா, மாங்காய் இந்த விலையா, அரிசி இந்த விலையா, பெட்ரோல் இந்த விலையா, டீசல் எங்க மக்பரால ஜனாசாவை இறக்குற நேரம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, அங்க எல்லாம் செல்வது, அதையெல்லாம் பார்க்கிறது, அதெல்லாம் நாங்க கலந்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் ஒரு படித்தரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். நாம் மஸ்ஜிதோட தொடர்பாகிக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அமல்களை இன்னும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்து நாம் திருப்தி அடைய முடியாது சகோதரர். நாங்க திருப்தி அடைய முடியாது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் செய்யற அமல்களால் சொர்க்கம் நுழைய முடியாது, சொர்க்கம் நுழைய முடியாது. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வலா அன்த, நீங்களுமா நாயகமே? நீங்க செய்யற அமல்கள் சுப்ஹானல்லாஹ், எங்களை விட அதிகமான தக்வாதாரி, எங்களை விட அதிகமான இபாதத்தாலி, எங்களை விட எல்லா வகையிலும் சிறந்த நீங்க உங்களோட அமலால சொர்க்கம் நுழைய முடியாதா நாயகமே? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா அன, நானும் என்னுடைய அமல்களால் சொர்க்கம் நுழைய முடியாது. நபியே, நபி செய்த அமல்களை வைத்து திருப்தி படவில்லை என்ற பொழுது, நபியே நபியோட தொழுகையை வைத்து, நபி பிடிச்ச நோம்ப வச்சு, நபி செஞ்ச ஹஜ்ஜ வச்சு, நபி செஞ்ச உம்ரா வச்சு, நபியோதின குர்ஆன வச்சு, நபி செஞ்ச திக்ர வச்சு, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திருப்தி அடையாத பொழுது நானும் நீங்களும் எப்படி திருப்தி அடைய முடியும் சோதரன்? இதை போயிட்டு காட்டி நாங்க அல்லாஹ் கிட்ட சொர்க்கவாதி ஆகி இதை வச்சு அல்லாஹ் என்னை கபூல் செஞ்சிருவான், நான் செய்யறதெல்லாம் சரி, சுப்ஹானல்லாஹ், எப்படி திருப்தி அடைய முடியும்? சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் அல்லாஹ் என்னை சூழ்ந்து கொள்ளவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்களே சகோதரர். இன்னைக்கு நாங்கெல்லாம் எங்களுக்கு ஏதோ சீல் வச்ச மாதிரி, நாங்கெல்லாம் எங்கட கையில சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி, ஏதோ சொர்க்கத்துக்கென்றே நாம் எல்லாம் படைக்கப்பட்டவர்களை போல, சொர்க்கம் எங்களுக்கு எழுதி கொடுத்ததை போல நானும் நீங்களும் திருப்தி அடைகிறோமே சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய பழக்கம் நாங்கெல்லாம் பேசுகிறது தான் என்ன,
ஒரு காலம் இருந்துச்சு, பள்ளிக்குள்ள வந்தா எல்லாம் பயபக்தியோடு இருப்பாங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத பேச்சுகள் பேச மாட்டாங்க, தேவையில்லாத மாதிரி நடந்துக்கிற மாட்டாங்க, சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. அப்படி ஏதாவது யாரோடையாவது பேச வேண்டிய தேவை இருந்தாலும் அவர்கள் வெளியே போயிட்டு தான் பேசுவாங்களே ஒழிய பள்ளிக்குள்ள பேச மாட்டாங்க என்று நாம் எல்லாம் நம்முடைய வரலாறுகளை பிரட்டி பிரட்டி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஏன் அந்த சூழல் இப்ப நம்முடைய மஸ்ஜிதுக்குள்ள இல்லை? பிள்ளைகள் விளையாடுறாங்க, பிள்ளைகள் ஓடுறாங்க, கத்துறாங்க, பார்க்கிற பெரியவங்களுக்கு கோபம் வருது. ஏன் சகோதரர்களே? நாம வளர்ந்தது நம்முடைய முன்னோர்களை பார்த்து. நமக்கு முன்னோர்கள் எப்படி பள்ளிக்குள்ள நடந்தாங்களோ அதை நாம் கடைபிடித்தோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் யாரும் பள்ளிக்குள்ள சத்தம் போடல, பள்ளிக்குள்ள சத்தம் போட்டு சிரிக்கல, பள்ளிக்குள்ள வியாபாரம் பேசல, பள்ளிக்குள்ள பிசினஸ் பேசல, பள்ளிக்குள்ள சல்லி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசல. பள்ளிக்குள்ள என்ன மீட்டிங்கா இருந்தாலும், நிர்வாக கூட்டமாக இருக்கலாம், பொதுக்கூட்டமாக இருக்கலாம், யாரும் எல்லை மீறி சண்டை போட்டது கிடையாது, சத்தம் போட்டது கிடையாது, அடிதடி வடி பிடிச்சது கிடையாது. இதெல்லாம் பார்த்து வளர்ந்த நாங்க ரைட்டு, இதுதான் சரி என்ற ஒரு அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப நம்முடைய நிலைமை என்ன? சுபஹானல்லாஹ். இதே ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னாலே ஹல்காவா உட்கார்ந்து எதை பேச போறோம் சோதரி? அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தியா? அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கு? கபரை பத்தி, மௌத்த பத்தி, கியாமத்தை பத்தி, அல்லாஹ் நம்மகிட்ட கேட்க போற கேள்வி கணக்க பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி எதுக்கும் உதவாத அரசியல் இல்லைன்னா ஒரு கீபத்தை, ஒரு புறத்தை, எதையோ ஒன்று பேசுறோம், நம்மை அறியாமல் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க மஸ்ஜிதுக்குள்ள ஒழுக்கமாக நடக்கல. எங்களை பார்க்கிற சிறுவர்கள் இப்படித்தான் இவர்கள் இருக்கும் பொழுது நான் இருப்பதில் என்ன தவறு என்று அவர்களும் கத்துறாங்க, அவர்களும் சிரிக்கிறாங்க, அவங்களும் விளையாடுறாங்க, அவங்களும் கென்சி சேர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அவர்களுடைய தவறல்ல, தவறெல்லாம் நம்மேல் சகோதரன், நம்முடைய தவறு. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திக்ர் சத்தமாக சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதில், அல்லாஹ்வுடைய திக்ர் சத்தமாக சொல்லப்பட வேண்டிய மஸ்ஜிதிலே துனியாவுடைய பேச்சு சத்தம் கூடிருச்சுன்னா நெருப்பு மலையை எதிர்பாருங்கள் என்றார்கள். உலகம் அழிய போகுது, கியாமத் நாள் நெருங்கிருச்சு என்பதற்கு அடையாளம் அல்லாஹ்வுடைய திக்ர் சத்தமாக சொல்லப்பட வேண்டிய இடத்தில் துனியாவுடைய பேச்சுக்கள் சத்தம் கூடுமாக இருந்தால் உலகம் அழிவதற்குண்டான அடையாளம் என்றார்கள். மஸ்ஜித் என்பது சாதாரணமான இடமா சகோதரர்களே? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுக்குள்ள வியாபாரம் பேசுறாங்க என்றால், தொழில் பேசுறாங்கன்னா, தொழிலை பத்தி பிசினஸ் பண்றா, பள்ளிக்குள்ள பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து ஓத வேண்டிய துஆ என்ன தெரியுமா? லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக், உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை தராமல் இருக்கட்டும், உன்னுடைய வியாபாரத்தை எல்லாம் நஷ்டமாக்கட்டும். இதுதான் ஓத வேண்டிய துஆ. எங்க? மஸ்ஜிதுக்குள்ள வியாபாரம் செய்தால், மஸ்ஜிதுக்குள்ள தொழில் செஞ்சா, மஸ்ஜிதுக்குள்ள பிசினஸ் பேசினா செய்ய வேண்டிய துஆ, உன்னுடைய தொழிலில் அல்லாஹ் லாபம் தராமல் இருக்கட்டும். மஸ்ஜித் என்பது தொழில் செய்யற இடம் இல்லை, மஸ்ஜித் என்பது துன்யா பத்தி பேசுற இடம் இல்லை, மஸ்ஜித் என்பது நம்மை அறியாமல் நாம கத்துற இடம் இல்லை, கீபத் பேசுற இடம் இல்லை, புறம் பேசுற இடம் இல்லை, அவதூறு சொல்ற இடம் இல்லை. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வோடு நம்மை இணைக்கப்பட வேண்டிய இடம். எத்தனையோ பேர் சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு முஸ்ஹஃப்கள் இருக்குது, இத்தனை குர்ஆன்கள் இருக்கும் பொழுது ஏன் நாங்க போன்ல பார்த்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கோம்? இது என்ன பழக்கம்? இது யாருடைய வழிகாட்டல்? இது யாருடைய வழிகாட்டல்? குர்ஆனை போன்ல பார்த்து ஓதுறது. சரி, எங்கேயோ நாம பிரயாணம் போறோம், தவறில்லைன்னு வச்சுக்கலாம் வைங்களே. ஒரு பஸ்ல போறோம், குர்ஆனை எடுத்துக்கிட்டு போக இயலாத ஒரு நிலைமை, குர்ஆனை நாம மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், அது வேற விஷயம். பஸ்ல போற நேரம் ஓதிக்கிட்டு போறோம், அது வேற விஷயம். இல்லாட்டி வேன்ல ஒரு பின்னுக்கு போறோம், உட்கார்ந்துகிட்டு போறோம், நம்முடைய நேரங்கள் காலங்கள் வீணா கூட போன பார்த்து ஓதிட்டு போறோம், வேற விஷயம். பள்ளிக்குள்ள என்னத்த சகோதரர்களே போன பார்த்து ஓதுறது? பள்ளிக்குள்ள என்னத்த போன பார்த்து ஓதுறது? போன பார்த்து குர்ஆன் ஓதுவது என்பது யாரு கொடுத்த அனுமதி? அது முதலாவது போன குர்ஆனை போன்ல வச்சுக்கிறதுக்கு யாரு கொடுத்த அனுமதி? அது சுப்ஹானல்லாஹ். அந்த போன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு டாய்லெட்டுக்கு போறோம், குர்ஆன் போன்ல இருக்கு. அதே போல உது இல்லாம பிடிக்கிறோம், போன்ல குர்ஆன் இருக்குது. யாரு கொடுத்த அனுமதி? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையா இருக்கிறானோ, எதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்காக தந்திருக்கிறானோ அதுவெல்லாம் கண்ணியமானவை சகோதரர்.
அதனுடைய மகத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கம் கெடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது துனியாவுல ஏதோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு போவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இல்லை. இந்த முக்கியமான 4 கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் தயாரிக்கிறதுக்காக வேண்டி தந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள இரக்கமுள்ளவனே, எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நீ கடமையாக்கினாயோ எல்லா கடமைகளையும் உனக்கு விருப்பமான முறையில் சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் யா அல்லாஹ். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில நீ தடை செய்தாயோ, செய்ய வேண்டாம் எங்களை கட்டளையிட்டாயோ, எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ வெறுத்தாயோ யா அல்லாஹ், அத்தனை விடயங்களை விட்டு எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளை ஆக்கித்தாய் யா அல்லாஹ். பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அனைவரையும் புரிந்துக்கோ யா அல்லாஹ். அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்து யா அல்லாஹ். இந்த சிறிதுவார் தலைவரின் கிருபையாலும் தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.